குடமிளகா சட்னிங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, தேங்காய், குடமிளகா, உளுந்தம் பருப்பு, பெருங்காயங்க, கொஞ்சம் புளி அதில் சேர்த்துக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குடமிளகாயை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் உளுந்தம் பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. குடமிளகாயை தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி, மல்லியும் போட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த குடமிளகாய் எடுத்து கொட்டி அதையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருங்க. அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே ஊற்றி தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க.